தகப்பனே, தர்மையான வேலைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசும். பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளை மனதார நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய ஜீவன் இறங்குவதாக. உம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற வார்த்தைகள் வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால் இந்த நேரத்திலும் சத்திய ஆவியானவர் என்னை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவீராக. சத்திய ஆவியானவருடைய வார்த்தைகள் வெளிப்படட்டும். உம்முடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நீதிமொழிகள் ஏசாயாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சீயோன் என்னும் சுவிசேஷகியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. எருசலேம் என்னும் சுவிசேஷகியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி, இதோ உங்கள் தேவன் என்று கூறு. ஆண்டவர் இந்த இடத்துல அருமையாக அவர் சொல்வார், நீ சத்தமிட்டு கூப்பிடு, சத்தமிட்டு கூப்பிடு. ஆண்டவருடைய வார்த்தை அதுதான் சொல்லுது. சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே. எக்காலத்தை போல உன் சத்தத்தை உயர்த்தி நீ கூப்பிடு. நீ கூப்பிட்டா சில காரியங்கள் வரும். நீ கூப்பிட்டேன்னா சில காரியங்கள் உனக்கு கிடைக்கும். கூப்பிடாம கிடைக்காதா பிரதர்? கூப்பிடாம வராதா? கூப்பிடாம வரும். ஜபத்தை கர்த்தர் கேட்டு தருவாரு. ஆனா ஒரு விஷயம் வேதம் சொல்லுது, சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே. எக்காலத்தை போல உன் சத்தத்தை நீ உயர்த்தணும், கூப்பிடணும். வேதம் அருமையா சொல்லுது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, அது ஊர் வாசல்களிலும் பட்டணத்தின் முகப்பிலும் நடை கூடங்களிலும் நின்று சத்தமிட்டு, ஞானம் கூப்பிடுது. ஞானம் கூப்பிடுகிறதுலையோ, புத்தி சத்தமிடுகிறதுலையோ. மனுஷரே, உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன், மனுபுத்திரருக்கு என் சத்தம் துணிக்கும். அப்படின்னா ஒரு சத்தம் இருக்குது, நம்ம கூப்பிடணும். ஞானமே வா, ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து. அப்படின்னா ஞானம் ஒரு இடத்துல இருக்கதாங்க செய்யணும், புத்தி ஒரு இடத்துல இருக்கதான் செய்யுது. ஞானம், அறிவு என்னும் பொக்கிஷங்கள் கர்த்தர்கிட்ட இருக்கு. நம்ம அந்த ஞானத்தை கூப்பிடணும். ஞானமே வா, என்கிட்ட வா, என்கிட்ட வந்துரு. அப்ப இந்த வேலையில ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குற ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? எல்லாம் கர்த்தர்கிட்ட இருக்கு. நம்ம ஜெபிக்கிறோம், அதே நேரத்தில் கூப்பிடுறோம், அதே நேரத்தில் கூப்பிடணும். இப்போ நம்ம வீட்டுக்கு யாராவது வரணும்னு நம்ம நினச்சா, அவங்கள மனசுக்குள்ளேயே நினச்சி ஜெபிச்சுட்டே இருக்கணும்னா, அவங்க எங்கள் வீட்டுக்கு வரணும், அவங்க எங்கள் வீட்டுக்கு வரணும், இவங்க எங்கள் வீட்டுக்கு வரணும், ஜெபிச்சுட்டே இருந்தால் அவருக்கு வர முடியாது. அவங்களுக்கு கூப்பிடணும், வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டா மட்டும்தான் அவங்களுக்கு கேட்கும். ஜெபத்தை ஒரு பக்கம் நம்ம செய்கிறோம், அதே நேரத்தில் கூப்பிடுதல் மிகவும் அவசியம். அதனால தான் வேதம் சொல்லும், ஞானத்தை வான்னு கூப்பிடு, புத்தியை சத்தமிட்டு அழைச்சிரு. அது உங்ககிட்ட வந்துடும், அது உங்ககிட்ட வரும், கண்டிப்பாக உங்ககிட்ட வரும். புலம்பல் 3:8 சொல்லுது. நம்மளாம் என்ன சொல்கிறோம் தெரியுமா? நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜபத்துக்கு வழியை அடைத்து போட்டார். எரேமியா புலம்புறாரு, நான் கூப்பிட தான் செய்கிறேன், நான் சத்தமிட்டு கூப்பிட தான் செய்கிறேன், ஆனால் என் ஜபத்துக்கு வழி அடைஞ்சு போச்சுங்க. இந்த மாலை வேலையில் அந்த அடைஞ்சு போன வழியை, அந்த ஜபத்துக்கு அடைஞ்சு போன வழியை நம்ம திறக்க போகிறோம். என் ஜபத்துக்கு கர்த்தர் வழி அடைச்சு போட்டார்னு எரேமியா சொன்னது மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. நம்ம ஜபத்துக்கு வழி திறக்கணும், நம்ம ஜபத்துக்கு வழி பிறக்கணும். நம்ம ஜபத்தை கர்த்தர் அடைச்சி போடக்கூடாது. மாலை வேலையில் நம்ம சொல்கிறோம், என் ஜபத்துக்கு வழி, எரேமியா புலம்புறாரு, நான் சத்தமிட்டு தான் கூப்பிடுறேன், ஆனால் என் ஜபத்துக்கு வழி அடைக்க மாதிரி இருக்குது. இந்த 2025 வரைக்கும் அப்படி இருந்திருக்கலாங்க. உங்கள் ஜபத்துக்கு, நம்ம ஜபத்துக்கு, சில ஜபத்துக்கு வழி அடைக்கப்பட்டது மாதிரி இருக்கலாம். நானும் என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், நானும் வேலைக்காக ஜெபிக்கிறேன், நானும் எவ்வளவோ ஜெபிக்கிறேன், ஆனால் அடைக்கப்பட்டது மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறோம்ல. இன்னைக்கு நம்ம அந்த வழியை, அந்த ஜபத்திற்கான வழியை, அடைக்கப்பட்ட வழியை நம்ம திறக்க போகிறார். நமக்கான வழியை கத்த திறக்க போகிறார். அவருடைய நாமத்தின் நிமித்தம் அந்த வழி திறக்கப்பட போகிறது. வெளி பண்ணுங்க. ஆண்டவரே, என் ஜபத்துக்கு இனி அடைக்கப்பட்ட வழி கிடையாது, ஒரு திறந்த வாசல். என் ஜபமும் என் மடியிலே திரும்ப வந்ததுன்னு நம்ம சொல்ல இருக்கலாம். எவ்வளவோ ஜெபிச்சிட்டேன் பிரதர், ஆனால் ஒரு விரும்பை தான். எவ்வளவோ ஜெபிச்சிட்டேன், எனக்கு அது கேட்கல. எவ்வளவோ ஜெபிச்சிட்டேன், அதை நான் பார்க்கல. இதுவரையிலும் அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார், இனி ஜபத்துக்கு அடைக்கப்பட்ட வழி அல்ல, நம்ம சத்தமிட்டு கூப்பிட போகிறோம். இந்த நேரத்தில் கூப்பிடுங்க. இந்த நேரத்தில் இந்த சத்தத்தை நீங்கள் எந்த இடத்துல இருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் கூப்பிடுங்க. வேதம் சொல்லும், சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். சமாதானத்தை கூப்பிடணும். சமாதானமே வா, என்கிட்ட வா, என்னை விட்டு தூரமாக இருக்காத. சமாதானம் என் பிள்ளைகளுக்கு வரட்டும். சமாதானமே எங்கள் வீட்டில் வந்து இறங்கு. அதனால தான் இயேசு கற்றுக் கொடுத்தார். நீ ஒரு வீட்டுக்குள்ளே போன உடனே, என்ன நல்லா இருக்கீங்களா,
நீங்கள் போட்ட ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்லக்கூடாது. நல்லா உங்கள் வீட்டில் நல்ல ஸ்மெல், நல்ல சமையல் பண்ணியிருக்கிற ஸ்மெல் வருதுன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் சொல்லணும், சமாதானம், உங்களுக்கு சமாதானம் இருக்கட்டும். சமாதானத்தை கூப்பிடுங்க, சமாதானத்தை கூப்பிடுங்க. இந்த நேரத்தில் சமாதானத்தை கூப்பிடுங்க. சமாதானமே வா, சமாதானமே வா, சந்தோஷமே வா, ஆசீர்வாதமே வா, பலனே வா, தீர்காயுசே வா, சுகமே வா. நம்ம கூப்பிட 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 அது பலமாய் நம்ம மேல இருக்கும். கர்த்தர் இந்த வேலையில சொல்றார், நீ கூப்பிடு, நீ கூப்பிட்டா வந்துடும், நீ கூப்பிட்டா நடக்கும். ஞானமே என் பிள்ளைகள் மேல் வந்து இறங்கு. கர்த்தாவே ஞானத்தை தாங்க, கர்த்தாவே பலனை தாங்க. இது ஜெபம். ஆனா ஆண்டவர் சொல்றார், அது ஜெபம் மட்டும் நீ பண்ணக்கூடாதுமா, நீ கட்டளை கொடு, நீ கூப்பிடு. ஜெபம் ஒரு பக்கம் பண்ணு. இந்த 2026 12 மாதங்களும் ஞானம் என்னிடத்தில் இருப்பதாக, அறிவு புத்தி என்னிடத்தில் இருப்பதாக, ஆசீர்வாதம் என்னிடத்தில் இருப்பதாக, பலன் என்னிடத்தில் இருப்பதாக, மகிமை என்னிடத்தில் தங்குவதாக. மகிமையே வா, கிருபையே வா, அபிஷேகமே வா. கூப்பிடு. எங்க இருக்குன்னு தெரியாது, ஆனா நீ கூப்பிட்டா வந்துடும். ஒவ்வொரு விலங்கினர்களுக்கும் ஒவ்வொரு ஒரு இது இருக்கு தெரியுமா? ஒரு மேய்ப்பன் ஆடை மேய்ச்சிட்டு இருக்கும் போது அவனுடைய சவுண்ட் இருக்குது. ஆடு மாதிரியே கூப்பிடுவாங்க. அது அந்த மேய்ப்பன் அது ஒரு பக்கம் எங்க மேய்ஞ்சிட்டு இருந்தாலும் ஒரு இடத்துல இருந்து மேய்ப்பன் கூப்பிடும்போது எல்லா ஆடும் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாம் தேடி மேய்ப்பனை தேடி போகும். இதுதாங்க கூப்பிடுதலுடைய வல்லமை, இதுதான் கூப்பிடுகிறதுடைய அபிஷேகம். கூப்பிட்டு பார்த்தா எல்லாம் வரும். கூப்பிடணும், கர்த்தரை நோக்கி கூப்பிடணும், இயேசுவின் நாமத்தில் கூப்பிடணும். கூப்பிடுறது தான் ஜெயத்துக்கு ஒரு பெரிய அடையாளம். ஜெபிக்கணும் ஒரு பக்கம், ஆனால் நம்ம கூப்பிடணும். இந்த 2026 12 மாதமும் மகிமை என்னிடத்தில் கூப்பிடணும். கூப்பிட 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 பலமாய் நம்ம மேலே அந்த இது வந்து இறங்கும். பலமாய் நம்ம மேலே அது தொளிக்கும். பலமாய் இது நம்ம மேலே இறங்கும். ஆண்டவர் இந்த வேலையில் சொல்கிறார், நீ கூப்பிடு, நீ கூப்பிடு, நீ கூப்பிடு, நீ கூப்பிட்டா நடக்கும். இயேசு யோவான் 11ஆம் அதிகாரத்தில் கல்லறை வெளியில் நின்னார். அவர் அருமையாக சொன்னார். இயேசு அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டாங்க. முதல்ல நம்ம கூப்பிடுறதுக்குரிய இடையில என்ன இருக்குதோ அதை ரிமூவ் பண்ணிட்டு இயேசு தம் கண்களை ஏறெடுத்து, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன். அவர் ஜெபம் பண்றாரு, அவர் ப்ரே பண்றாரு. முதல்ல பிதா கிட்ட கதறிறாரு, முதல்ல பிதா கிட்ட சொல்லிடுறாரு, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுக்கிறீர், உமக்கு நன்றி. நீங்கள் எப்போ எனக்கு செவி கொடுப்பீங்க அது எனக்கு தெரியும். ஆனாலும் நான் ஜெபிக்கிறேன், நீங்கள் என் ஜெபத்தை கேட்குறீங்க அப்படின்னு ஒரு ப்ரேயர். அந்த ப்ரேயர் முடிச்சுட்டு உயிரில்லாத ஒரு சடலத்தை பார்த்து, கேட்க முடியாத ஒரு சடலத்தை பார்த்து கர்த்தர் அருமையாக சொன்னார். இவைகளை சொன்ன பின்பு, இதுதாங்க ரூல். எப்படி கூப்பிடணும்? ஆண்டவரே நான் கூப்பிட போகிறேன், நான் கூப்பிட்றது என்கிட்ட வரணும், நான் கூப்பிட்றது எனக்கு கிடைக்கணும், நான் அழைக்கிறது என்கிட்ட வந்துடணும், நான் சொன்னதை கர்த்தர் நீங்கள் உறுதிப்படுத்தணும். ஒரு ஜெபம். அந்த ஜெபம் பண்ணி முடித்த உடனே அந்த ஜெபத்துக்கு அப்புறம் ஒரு கிரியை இருக்குது, அந்த ஜெபத்துக்கு அப்புறம் ஒரு வல்லம் இருக்குது. அதுக்கப்புறம் இயேசு சொன்னார், இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். எப்படி கூப்பிட்டாரு? லாசருவே தயவு செஞ்சு வெளியே வந்துரு அப்படின்னு இல்லை. பிதாவே லாசருவை வெளியே கொண்டு வந்து விடும் என்று உம்முடைய பாதத்தில் கதறுகிறேன் அப்படி கூப்பிடல. ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன், ஃபர்ஸ்ட் ஒரு தாழ்மை, ஃபர்ஸ்ட் ஒரு ஜெபம். பிதா கிட்ட எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிட்டார். ஆண்டவரே நீங்கள் என்னை நான் கூப்பிட்டேன், நான் எனக்கு என்னுடைய சத்தத்தை கேட்பீங்க, எனக்கு செவி கொடுப்பீங்க, எனக்கு என்னுடைய வார்த்தையை உறுதிப்படுத்துவீங்க, அதெல்லாம் கரெக்டாக நடக்கும் ஆண்டவரே, இதெல்லாம் நடக்கும் ஏசு சுவாமி அப்படி சொல்லிட்டு, அப்படி பிதா கிட்ட ஏசு சுவாமி சொல்லிட்டு அதுக்கப்புறம் எப்படி கூப்பிடுறாரு? லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய். இதுதாங்க விஷயம். அவருக்கு தெரிஞ்சிச்சு, நம்ம லாசருவை கூப்பிட்டா லாசர் வெளியே வந்துடுவான், நம்ம லாசருவை கூப்பிட்டா லாசரு காதில் விழும். நம்ம என்ன நினைப்போம்? எப்படி மரித்தவர்கள் கேட்பாங்க, எப்படி மரித்தவன் காதில் விழும்? இயேசு கற்றுக் கொடுத்தார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். இயேசு சொல்லி கொடுத்தாங்க. நீ கூப்பிடுவோம், என்னிடத்துல வா. பலன் இல்லையா? சுகம் இல்லையா? ஆரோக்கியம் இல்லையா? கூப்பிடுவோம். தீர்காயுசே, தீர்காயுசின் அபிஷேகமே வா. ஞானமே, புத்தியே என் பிள்ளைகளிடத்தில் வா. சமாதானமே,
என் வீட்டுக்குள்ள வா. கிருபையே, அபிஷேகமே, மகிமையே என்னிடத்துல வா. பேசணுங்க. கண்ணுக்கு எதுவுமே தெரியாதுதான், எதுவுமே நம்மளுக்கு பாசிபிள் இல்லைதான். ஆனா கூப்பிட்டா வரும். தாவீது சொல்லுவார், வீணையே சுரமண்டலமே விழியுங்கள். அது என்ன தூங்கிட்டா இருக்கு? வீணை பெட்ஷீட்ல போட்டு நல்ல போர்வை பத்திட்டு தூங்கிட்டா இருக்கு. சுரமண்டலம் தூங்கிட்டா இருக்கு. நம்ம போய் தட்டினா தவுண்டு கொடுக்கும், அதுதான் அது வேலை. ஆனா இப்படி சொல்றாரு பாத்தீங்களா? வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், நான் அதிகாலமே விழித்துக் கொள்வேன். அது கூட பேசுறாரு. இதுதாங்க பைபிள் சீக்ரெட். அதுதான் பைபிள் சீக்ரெட். உங்க சத்தம் யாருக்கு வேணாலும் துணிக்கும். உங்க சத்தம் யாருக்கு வேணாலும் துணிக்கும். ஒருவேளை அந்த அபிஷேகம் என்கிட்ட இல்லையே, அந்த பலன் என்கிட்ட இருக்கா, அந்த அளவுக்கு என்கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்கா, சந்தேகப்படக்கூடாது. விசுவாசத்தோட கேட்டு பழகுங்க, விசுவாசத்தோட சொல்லி பழகுங்க. அதுதான் ஆண்டவருடைய வல்லமை, அதுதான் ஆண்டவருடைய மகிமை. அதனாலதான் இயேசு சொல்ற, உரத்த சத்தமிட்டு வா லாசரு வெளியே. மரித்தவன் வெளியே வந்தான். இயேசு சொன்னார், இவனை கட்டவிழ்த்து விடுங்கள். இதுதாங்க பியூட்டிஃபுல் வேர்ட், கட்டவிழ்த்து விடுங்கள். ஆண்டவர் இந்த வேலையில சொல்றார், இந்த 2025 இந்த நாள் வரையிலும் எதெல்லாம் உங்ககிட்ட இல்லையோ அதெல்லாம் கூப்பிடு. எதெல்லாம் உங்ககிட்ட வராதுன்னு இருக்குதோ அதெல்லாம் கூப்பிடு. உன் பிள்ளைகளுக்கு எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் கூப்பிடு. கூப்பிட்டு பாரு, கூப்பிட்டு பழகு. கண்ணீர் வடிச்சிட்டே இருக்காத. அப்படியே சைலண்டா உட்காந்துட்டு நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். ஜெபம் நல்லது தான், இயேசு ஜெபிச்சாரு, பட் கிரியை செஞ்சாரு. அதுதான் விஷயம். பிதாவே தயவு செஞ்சு லாசருவை வெளியே கொண்டு வந்துருங்கன்னு கேட்கல. நான் சொல்லுவேன், நீங்க உறுதிப்படுத்தணும். நான் உங்ககிட்ட தான் இருக்கிறேன், நான் உங்ககிட்ட தான் கேட்குறேன். ஆனால் அதே நேரத்தில் என் கிரியை நீங்கள் உறுதிப்படுத்தணும். நம்ம பாஷையில் சொன்னால் ஐஸ் வைக்கிற மாதிரி, நீங்கள் எனக்கு வாங்கி கொடுப்பீங்கன்னு தெரியும். அதெல்லாம் நம்ம பிள்ளைங்க சொல்லுவாங்களே, நீ இப்படி தான் சொல்லுவோம் மம்மி, எனக்கு அதெல்லாம் செஞ்சு கொடுத்துருவேன், நீ இப்படி தான் பேசுவேன், அதெல்லாம் எனக்கு வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி தான், நீர் எப்பயும் எனக்கு செவி கொடுக்கிறவர் என்று அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மனுஷங்களுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், என்னை கவுத்தி விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு லாசருவே வெளியே வா. அவ்வளோதாங்க. பிதாவோட ஒரு கான்டாக்டில் இருக்கோம்னா, கர்த்தரோட கான்டாக்டில் இருக்கிறோம் அப்படின்னா, கர்த்தருடைய ஆவி நமக்குள்ளே இருக்குது அப்படின்னா, நீங்கள் கூப்பிட்டா வரும். ஆண்டவர் இந்த வேலையில் சொல்கிறார், 2025 வரைக்கும் எதெல்லாம் உன் வாழ்க்கையில் இல்லையோ, எதையெல்லாம் உனக்கு கிடைக்கலையோ, எதெல்லாம் உனக்கு இல்லைன்னு பிசாசு தடுத்து நிறுத்தினானோ, எதையெல்லாம் உன் பிள்ளைகளுக்கு வரக்கூடாதுன்னு போராடினானோ, எதையெல்லாம் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு போராடினானோ, அதெல்லாம் ஒழிச்சு கட்டுறதுக்கு ஒரு கிரியை இருக்குது. என்ன? வான்னு கூப்பிடு. நீ வான்னு கூப்பிட்டா வந்துடும். நீ வான்னு கூப்பிட்டா கிடைக்கும். ஆசீர்வாதமே வா, கிருபையே வா, பலனே வா, என் சரீர உறுப்புகளில் வந்து இறங்கு. சுகமளிக்கும் வல்லமையே என் சரீரத்தில் வந்து இறங்கு. விடுவிக்கும் வல்லமையே என் சரீரத்தை வந்து நிரப்பு. கூப்பிடுங்க, தேவ தூதர்களை கூப்பிடுங்க. இயேசு சொல்லிக் கொடுத்தார். போராட்டத்தில் இருக்கிற நாட்களில், இருளின் அதிகாரங்களில் சிக்கி தவிச்ச நாட்களில் இயேசு சொல்லிக் கொடுத்தார். பரிசுத்த ஆவியானவர் சொல்லிக் கொடுத்தார், என் மகனே, நீ மிகாவேலின் சேனைகளின் தூதனை கூப்பிடு. உனக்கு இருக்கிற அந்த போராட்டத்தை ஜெயிக்கிறதுக்கு அந்த தூதனால் மட்டும்தான் முடியும்னு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார். எனக்கு அப்போ பெரிய வெளிச்செல்லாம் கிடையாது, பெரிய வல்லமையெல்லாம் கிடையாது. ஆனால் ஆவியானவர் சொல்லிக் கொடுப்பார், நீ அந்த தூதர்களை கூப்பிடு. அவங்க வந்து இறங்கும் போது உன்னோடு போராடுற அந்த அந்தகார வல்லமைகள் ஓடும். இந்த அந்தகார வல்லமைகள் உன்னை விட்டு விலகும். வேற வழியில் கூப்பிடு. எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் கூப்பிடுவேன். மிகாவேலின் சேனைகளின் தூதர்களே, இங்கே வந்து இறங்குவீர்களாக அப்படிமே. ஒரு க்ஷண பொழுதுல அந்த ரலம் அப்படியே மாறும். அப்படியே டோட்டலாக மாறும். அப்படி தாங்க கூப்பிட்டு பழகுனேன். அதில் தான் சொல்கிறேன் உங்களுக்கு, கூப்பிடுங்க. நீங்கள் கூப்பிட்டா பரலோகம் கேட்கும். நீங்கள் கூப்பிட்டா உயிரில்லாததுக்கெல்லாம் உயிரே இல்லைன்னா கூட அது கேட்கும். அதுதான் உங்ககிட்ட இருக்கிற ஜீவன், உங்களுக்கு இருக்கிற சீக்ரெட். இந்த 2025 வரைக்கும் உங்களுக்கு வரக்கூடாதுங்கிறத கூப்பிடுங்க. பிள்ளைகள் என்னிடத்தில் வருவார்களா? என் கற்பம் திறக்கப்படுவதா? என் கற்பத்தில் பிள்ளை வரட்டும். என் பிள்ளைகள் உயர்ந்திருக்கட்டும். அந்த சர்டிஃபிகேட் எனக்கு கிடைக்கட்டும். அந்த ஆர்டர் எனக்கு வரட்டும். அந்த ப்ரமோஷன் எனக்கு வரட்டும். அந்த ப்ரமோஷனே வா. கூப்பிடுங்க. ரட்சிப்பே வா. ரட்சிப்பே என் பிள்ளைகள் மேலே இறங்கட்டும். யாரெல்லாம் ரட்சிக்கப்படலையோ அந்த பிள்ளைகள் ரட்சிப்பே வா, வந்து இறங்கு. கூப்பிட்டு பாருங்க, நடக்கும். ஆண்டவர் இந்த வேலையில் சொல்றார், இந்த கிருபை உங்களிடத்தில் வெளிப்படும். தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி சுவாமி. உங்களுடைய பிள்ளைகள் மேல் இந்த கிருபைகள் வெளிப்படட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை வெளிப்படட்டும். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் கூப்பிடுகிற ஒவ்வொரு காரியங்களையும் உறுதிப்படுத்தும். நீர் எங்கள் தகப்பன், எங்கள் பிள்ளைகளுடைய சத்தத்தை கேட்கிற ஒரு தகப்பன். மனதார எங்களை ஆசீர்வதி. உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறப்பா. உடைய கைகளில் எங்களுடைய ஆவி ஆத்மாவை சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவரையிலும் இல்லாத ஞானம், அறிவு, புத்தி, அபிஷேகம், பலன், கிருபை, வல்லமை, வரங்கள் வா அப்படின்னு நான் கூப்பிட்றேன்ப்பா. அந்த பலன் வா அப்படின்னு கூப்பிட்றேன்ப்பா. ஆசீர்வாதமான ஐஸ்வர்யமே வான்னு கூப்பிட்றேன்.
உச்சிதமான சகல பொருட்களை வாருங்கள் என்று கூப்பிடுறோம். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் கூப்பிடட்டும், அதை பெற்றுக்கொள்ளட்டும், நம்முடைய மகிமை பெருகட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தகப்பனே, தர்மையான வேலைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசும். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பிள்ளைகளை மனதார நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய ஜீவன் இறங்குவதாக, நம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற வார்த்தைகள் வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால் இந்த நேரத்திலும் சத்திய ஆவியானவர் என்னை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவீராக. சத்திய ஆவியானவருடைய வார்த்தைகள் வெளிப்படட்டும். நம்முடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நீதிமொழிகள் ஏசாயாவின் புஸ்தகம் 40 அதிகாரம் 9 சீயோன் என்னும் சுவிசேஷகியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. எருசலேம் என்னும் சுவிசேஷகியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி, இதோ உங்கள் தேவன் என்று கூறு. ஆண்டவர் இந்த இடத்துல அருமையாக அவர் சொல்வார், நீ சத்தமிட்டு கூப்பிடு, சத்தமிட்டு கூப்பிடு. ஆண்டவருடைய வார்த்தை அதுதான் சொல்லுது. சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே. எக்காலத்தை போல உன் சத்தத்தை உயர்த்தி நீ கூப்பிடு. நீ கூப்பிட்டா சில காரியங்கள் வரும். நீ கூப்பிட்டேன்னா சில காரியங்கள் உனக்கு கிடைக்கும். கூப்பிடாம கிடைக்காதா பிரதர்? கூப்பிடாம வராதா? கூப்பிடாம வரும். ஜபத்தை கர்த்தர் கேட்டு தருவாரு. ஆனா ஒரு விஷயம் வேதம் சொல்லுது, சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே. எக்காலத்தை போல உன் சத்தத்தை நீ உயர்த்தணும், கூப்பிடணும். வேதம் அருமையா சொல்லுது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 8 அதிகாரம் 3 அது ஊர் வாசல்களிலும் பட்டணத்தின் முகப்பிலும் நடை கூடங்களிலும் நின்று சத்தமிட்டு, ஞானம் கூப்பிடுது. ஞானம் கூப்பிடுகிறதுலையோ, புத்தி சத்தமிடுகிறதுலையோ. மனுஷரே, உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன், மனுபுத்திரருக்கு என் சத்தம் துணிக்கும். அப்படின்னா ஒரு சத்தம் இருக்குது, நம்ம கூப்பிடணும். ஞானமே வா, ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து. அப்படின்னா ஞானம் ஒரு இடத்துல இருக்கதாங்க செய்யணும், புத்தி ஒரு இடத்துல இருக்கதான் செய்யுது. ஞானம், அறிவு என்னும் பொக்கிஷங்கள் கர்த்தர்கிட்ட இருக்கு. நம்ம அந்த ஞானத்தை கூப்பிடணும். ஞானமே வா, என்கிட்ட வா, என்கிட்ட வந்துரு. அப்ப இந்த வேலையில ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குற ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? எல்லாம் கர்த்தர்கிட்ட இருக்கு. நம்ம ஜெபிக்கிறோம், அதே நேரத்தில் கூப்பிடுறோம், அதே நேரத்தில் கூப்பிடணும். இப்போ நம்ம வீட்டுக்கு யாராவது வரணும்னு நம்ம நினச்சா, அவங்கள மனசுக்குள்ளேயே நினச்சி ஜெபிச்சுட்டே இருக்கணும்னா, அவங்க எங்கள் வீட்டுக்கு வரணும், அவங்க எங்கள் வீட்டுக்கு வரணும், இவங்க எங்கள் வீட்டுக்கு வரணும், ஜெபிச்சுட்டே இருந்தால் அவருக்கு வர முடியாது. அவங்களுக்கு கூப்பிடணும், வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டா மட்டும்தான் அவங்களுக்கு கேட்கும். ஜெபத்தை ஒரு பக்கம் நம்ம செய்கிறோம், அதே நேரத்தில் கூப்பிடுதல் மிகவும் அவசியம். அதனால தான் வேதம் சொல்லும், ஞானத்தை வான்னு கூப்பிடு, புத்தியை சத்தமிட்டு அழைச்சிரு. அது உங்ககிட்ட வந்துடும், அது உங்ககிட்ட வரும், கண்டிப்பாக உங்ககிட்ட வரும். புலம்பல் 3:8 சொல்லுது. நம்மளாம் என்ன சொல்கிறோம் தெரியுமா? நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜபத்துக்கு வழியை அடைத்து போட்டார். எரேமியா புலம்புறாரு, நான் கூப்பிட தான் செய்கிறேன், நான் சத்தமிட்டு கூப்பிட தான் செய்கிறேன், ஆனால் என் ஜபத்துக்கு வழி அடைஞ்சு போச்சுங்க. இந்த மாலை வேலையில் அந்த அடைஞ்சு போன வழியை, அந்த ஜபத்துக்கு அடைஞ்சு போன வழியை நம்ம திறக்க போகிறோம். என் ஜபத்துக்கு கர்த்தர் வழி அடைச்சு போட்டார்னு எரேமியா சொன்னது மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. நம்ம ஜபத்துக்கு வழி திறக்கணும், நம்ம ஜபத்துக்கு வழி பிறக்கணும். நம்ம ஜபத்தை கர்த்தர் அடைச்சு போடக்கூடாது. மாலை வேலையில் நம்ம சொல்கிறோம், என் ஜபத்துக்கு வழி, எரேமியா புலம்புறாரு, நான் சத்தமிட்டு தான் கூப்பிடுறேன், ஆனால் என் ஜபத்துக்கு வழி அடைக்க மாதிரி இருக்குது. இந்த 2025 வரைக்கும் அப்படி இருந்திருக்கலாங்க. உங்கள் ஜபத்துக்கு, நம்ம ஜபத்துக்கு, சில ஜபத்துக்கு வழி அடைக்கப்பட்டது மாதிரி இருக்கலாம். நானும் என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், நானும் வேலைக்காக ஜெபிக்கிறேன், நானும் எவ்வளவோ ஜெபிக்கிறேன், ஆனால் அடைக்கப்பட்டது மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறோம்ல. இன்றைக்கி நம்ம அந்த வழியை, அந்த ஜபத்திற்கான வழியை, அடைக்கப்பட்ட வழியை நம்ம திறக்க போகிறார். நமக்கான வழியை கத்த திறக்க போகிறார். அவருடைய நாமத்தின் நிமித்தம் அந்த வழி திறக்கப்பட போகிறது. வெளி பண்ணுங்க. ஆண்டவரே, என் ஜபத்துக்கு இனி அடைக்கப்பட்ட வழி கிடையாது, ஒரு திறந்த வாசல். என் ஜபமும் என் மடியிலே திரும்ப வந்ததுன்னு நம்ம சொல்ல இருக்கலாம். எவ்வளவோ ஜெபிச்சிட்டேன் பிரதர், ஆனால் ஒரு விரும்பை தான். எவ்வளோ ஜெபிச்சிட்டேன், எனக்கு அது கேட்கல. எவ்வளோ ஜெபிச்சிட்டேன், அதை நான் பார்க்கல. இதுவரையிலும் அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார், இனி ஜபத்துக்கு அடைக்கப்பட்ட வழி அல்ல, நம்ம சத்தமிட்டு கூப்பிட போகிறோம். இந்த நேரத்தில் கூப்பிடுங்க. இந்த நேரத்தில் இந்த சத்தத்தை நீங்கள் எந்த இடத்துல இருந்து கேட்டு